என்ன இதெல்லாம்? என்ன பண்ண போறீங்க? இந்த இன்ஜெக்ஷன் போட்டாதான் எல்லாமே ஈஸியா இருக்கும். சோ ரோமா கிட்ட இருந்து இத ஆரம்பிக்கலாமா? இல்ல 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 வேணாம் வேணாம் அக்கா. சோனா வேணாம் 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 அக்கா, விட்டுருங்க. வேணாம் அக்கா, அக்கா வேணாம் அக்கா. நான் இவனுக்காக 1,00,000 தர்றேன். 2,00,000 3 lakhs 4 lakhs 4,00,000 ஒரு தரம், 4,00,000 2 தரம், 4,00,000 3 தரம். 4 lakhs 7 lakhs. Congratulations, Agarwal sir. இன்னைக்கு நமக்கு நிறைய பணம் கிடைச்சிருக்கு. தீபாவளி நல்லா கொண்டாடலாம். மறுபடியும் ஒரு தடவை கொண்டாடுற நிலைமை வரும். எப்படி? இவ்வளவு சீக்கிரம் அத்தனை பொண்ணுங்க எங்க இருந்து வருவாங்க? புது பொண்ணுங்கெல்லாம் தேவையே இல்லை. ஒரு டாக்டரை பத்தி தெரிஞ்சிருக்கு. அவன் பொண்ணுங்களுக்கு சர்ஜரி பண்றானா. மறுபடியும் நாம இந்த பொண்ணுங்களை வச்சு இன்னொரு வாட்டி தீபாவளியை கொண்டாடலாம். ஓ அப்படியா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு புரிஞ்சிடுச்சு. நீயும் என் கூட இருந்து தொழில் எப்படி பண்ணணுங்கிறத கத்துக்கிட்ட. காஜல், அடடா, இப்ப இவளுக்கு என்ன ஆச்சு? கவலைப்படாதீங்க, நான் பார்க்குறேன். இந்த பொண்ணு ரொம்ப பலவீனமா இருக்கா. ட்ரக்ஸ் கொஞ்சம் ஓவர் டோஸ் ஆனதுனால ரொம்ப வீக்கா இருக்கா. இவளுக்கு ஆபரேஷன் பண்ண முடியாது. ராசி இல்லாதவ. மத்தவங்களுக்கெல்லாம் பண்ணல. 100%. இவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. உடனடியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ஆகணும். ரொம்ப நன்றி, நீங்க போங்க. இந்த பொண்ணு செல்லாத காசா இருக்கா? நாம பண்ற தொழில்ல செல்லாத காசை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. இல்ல இல்ல, எனக்கு சாக விருப்பம் இல்ல. என்ன விட்டுருங்க ப்ளீஸ். வேணாம். காஜல், காஜல் இல்ல. காஜல், எதுக்காக
எதுக்காக காய்ச்சல் இப்படி பண்றீங்க? என்ன உன்னையும் இப்படி பண்ணணுமா? இவ பாடியை எங்கேயாவது புதைச்சிட சொல்லு. வழி விடுங்க. ஏன்னா தாமினி ம் எதுவும் இல்லாம எங்களை அனுப்பிட போறியா? இல்ல இல்ல, எனக்கு தேவையானதை நீ சீக்கிரம் ரெடி பண்ண. ஏய் சிம்மி, இங்க வா. சொல்லுங்க. இத பாருங்க சுக்லா சார், நீங்க போய் சந்தோஷமா இருங்க. நீங்க என்ன பேசுறீங்கக்கா? பார்லர் ஓபன் பண்ணும்போதே இந்த மாதிரி டீல் எல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன்ல உங்ககிட்ட. ஓ, நீங்க பாரு சிமி, மற்ற பொண்ணுங்க மாதிரி தான் நீயும் தெரிஞ்சுக்க, புரிஞ்சதா? இப்படி தான் நீயும் எல்லாத்தையும் ஆரம்பிச்ச. இதை பார், பிஸ்னஸில் கொஞ்சமாக உனக்கு பங்கு கொடுத்தேங்கிறதுக்காக ஓ மதிப்பு மரியாதை எல்லாம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறியா? கூட்டிட்டு போங்க. வா. பிஸ்னஸ்ல கொஞ்சமா உனக்கு பங்கு கொடுத்தேங்கிறதுக்காக ஓ மதிப்பு மரியாதை எல்லாம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறியா? நிறைய பொண்ணுங்க கூட நான் ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடி இருக்கேன். ஆனா உனக்கு மட்டும் கொஞ்சம் கூட பயமே இல்லை. எதுக்காக பயப்படணும்? எனக்கு ஒன்றும் இது ஃபர்ஸ்ட் கிடையாதே. அப்படின்னா தாமினி என்ன ஏமாத்திருக்காளா? புது பொருள் அனுப்புறேன்னு பழைய பொருள் அனுப்புறியா? என்ன பேசுற நீ? என் பணத்தை எடு. சட்டா சார், நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க. இது அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் டைம் தான். போதும் தாமினி, வீணா போய் சொல்லாத. அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. அவளே சொன்னாளா? எங்க இருக்கா அவ? அவளை கூட்டிட்டு வா. மேடம், மேல எந்த பொண்ணும் இல்ல. யாரும் இல்லையா? ஹலோ சங்கர் சித்தப்பா, நான் ரோமா. தேங்க்யூ. இத பாருமா, நீ என் வீட்டுக்கு வந்துட்டல்ல. இது பாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் தான் இருக்கல்ல. நீ சரியான இடத்துக்கு தான் வந்திருக்க. சாப்பிடு. சரி, நீ ரொம்ப களைப்பா இருப்ப, அப்புறமா சாப்பிடு. கொஞ்ச நேரம் தூங்கு. நாளைக்கு உன்னோட ஊருக்கு போயிடலாம். ஓகே, தூங்குமா, தூங்கு, நல்லா தூங்கு. எதை பத்தியும் கவலைப்படாத. ஹலோ பவேஷ், நான் தான் பேசுறேன். ரோமா போலீஸ் கிட்ட போகல, நேரா என்ன பார்க்க தான் வந்திருக்கான். இதுக்கப்புறம் இவளை இங்கிருந்து கூட்டிட்டு போகணும்னா எனக்கு தனியா பணம் கொடுக்கணும். நீங்க நான் கேட்குற பணத்தை கொடுத்து தான் ஆகணும். சரியா? வாங்க வாங்க. எனக்கு உன் மேல முன்னாடியே சந்தேகம் இருந்துச்சு, ஆனா இப்போ எனக்கு உறுதியாயிடுச்சு. நீ எதுக்காக என்னோட வாழ்க்கையை அழிச்ச? தேவையில்லாம ஏன் பேசுற? பணத்துக்காக தான் எல்லாம் பண்ண. உன்னோட இந்த நிலைமைக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது. உங்க அப்பங்கிட்ட சொலையா பணத்தை கொடுத்துட்டு தான் உன்னை கூப்பிட்டு வந்திருக்கேன். போய் இது உண்மை. உனக்கு தான் இப்ப உண்மை என்னன்னு நல்லா புரிஞ்சிருச்சுல்ல? என்கிட்ட நீ எதுக்காக வெட்கப்படணும்? வா, கொஞ்ச நேரம் தனியா. இல்ல இல்ல, கொஞ்ச நேரம், ஒரே ஒரு முத்தம். வேண்டாம், என்ன மன்னிச்சிரு. உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? இப்படிலாம் பண்ணாத, சொன்னா கேளு. தயவு செஞ்சு என்ன விட்டு. வேண்டாம் வேண்டாம், எதுவும் பண்ணாத.
நீ எதுக்கு இப்படி பண்ண? சங்கரை சாகடிச்சிட்ட. நீ எதுக்கு அப்படி பண்ண? சங்கரிய சாகடிச்சிட்ட? ஒண்ணு இவள முதல்ல லாக் பண்ணு. அந்த சங்கர் நம்ம ஆளாச்சே. இந்த பொண்ணு அவனையே சாகடிச்சிட்டா. இந்த பொண்ணு நம்ம எல்லாருக்குமே ஆபத்தா இருக்கா. பாவேஷ், இந்த பொண்ணையும் மத்த எல்லா பொண்ணுகளையும் துபாய் அனுப்புறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணு. சரிங்கக்கா. நம்மள துபாய்க்கு கூட்டிட்டு போறாங்களா? என்னது துபாய்க்கா? நம்ம அந்த ஊருக்கு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு என்னைக்குமே விடுதலை கிடைக்காது. இப்ப நாம என்ன பண்றது? கடைசியா ஒரு தடவை முயற்சி பண்ணலாம். அக்கா, ஏய், நீ என்ன பண்ற? ப்ளீஸ் கடைசியா எங்களுக்கு ஒரு வாட்டி உதவி செய். எங்களால தப்பிக்க முடியும். அக்கா கதவை திறங்க. என்ன ஆச்சு? அக்கா பாத்தீங்களா, கதவை உள்ள லாக் பண்ணி வச்சிருக்காங்க. கதவை தரங்க. எதுக்காக இப்ப கதவை திறக்க மாட்டேங்கிறீங்க? ஆ அஜித், இங்க வா, கதவை தர. ஏய், 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 என்ன பண்றீங்க? என்ன விடுன்னு சொல்றேன்ல. ரோமா, அம்மா, ரோமா, நீ நல்லா இருக்கல்லம்மா? சிமி, நீ? நான் தான் இவங்களை வர சொன்னேன். இன்ஸ்பெக்டர் சார், இவங்க தான் அந்த 2 பேரும், தாமினி அப்புறம் பாவேஷ். கடந்த பல வருஷமாவே அப்பாவி பொண்ணுங்களோட வாழ்க்கையை பாழாக்கிக்கிட்டு இருக்காங்க. நானும் அவங்கள ஒருத்தி தான். கொஞ்சம் கொஞ்சமா நான் இவங்கள மாதிரியே மாறிட்டேன். இவங்க பண்ண கொடுமையெல்லாம் நானும் சேர்ந்து பண்ணேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா.